வெல்கம் டு சீன் சென்ஸ். இன்னைக்கு நம்ம ரீரிலீஸ் அதை பத்தி எல்லாம் பேச போறோம். ஸோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நாங்க இந்த சீன் சென்ஸ் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு கண்டெஸ்ட் நடத்துறோம், ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அதில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெப்சைட் லிங்க். உங்களுக்கு எதனா குவரிஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் வந்து உங்களோட குவரிஸ் கேட்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, எக்ஸைட்டிங் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ அவர் டீம். புக் மை ஷோல 5 இருக்கு. இந்த டிக்கெட் எத்தனை போயிருக்குன்னு தெரியல. நான் இங்க பக்கத்துல வெற்றியில பார்த்தா மண்மலன் வல்லவன் இருந்துச்சு, மயக்கமன் இருந்துச்சு. பட் இதெல்லாம் அன்னெசரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இதனால சின்ன படங்கள் வர்றது நின்று போன ஒரு பக்கம் டவுட். சின்ன சின்ன படம் இருக்குல்ல, ஒரு ரூபா 1 ரூபா, இந்த சின்ன சின்ன படம். போன வாரம் சபாநாயகன் ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். போன வாரமும் முந்தின வாரமான்னு தெரியல. அது கமலோட அசிஸ்டன்ட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அது 2 நாள் முன்னாடியோ 3 நாள் முன்னாடியோ தெரியும். படம் நல்லா இருக்குன்னு வேற முதல்ல சொன்னாங்க. பட் ஆனா அது எடுத்துட்டாங்க, மெஜாரிட்டியான தேட்டர் இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி லைவா இருக்க படங்கள் இன்னும் நிறைய பெண்டிங் இருக்கு. ஏதோ ஒரு இதுல வந்து என்ன சொன்னாருன்னா, இவர் விஷால் சொன்னதா சொன்ன ஒரு இதுல பார்த்தேன். நிறைய சின்ன சின்ன படம் பட்ஜெட், சின்ன பட்ஜெட் வச்சு யாரும் வராதிங்க, ஏன்னா படம் ரிலீஸ் பண்ண வேண்டிய படமே அவ்வளோ இருக்கு. ஸோ அந்த படத்தை வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாம நிறைய இருக்கு. இல்லை நீங்க 1 கோடி 1.5 கோடி 2 கோடி எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா படம் பண்ணி இப்ப ரிலீஸ் பண்ண ரொம்ப கஷ்டம், பெண்டிங் நிறைய படம் இருக்கு, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்னு சொன்னாங்க. பட் அவ்வளோ இருக்கும்போது ரீ ரிலீஸுக்கு ஓகே, ஏதாவது கல்ட்டு அந்த மாதிரி ஒரு தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருந்தது. துளு வேலைமை கூட இருக்குது, பேரரசு இருக்கு. ஸோ இதெல்லாம் திருப்பி பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல. திருப்பி போய் தியேட்டர்ல போய் ஒரு 120 இல்லை 110 கொடுத்து இப்போ நான் போய் திருச்சால நயன்தாரா பார்ப்பேன்னு கேட்டா நான் கண்டிப்பா பார்க்க மாட்டேன். அது அந்த டைம் நான் ஏன் போய் பார்த்தேன்னு எனக்கும் தெரியல. மன்மதனும் ஓகே, அந்த டைம்ல ஒரு அவன் 21 இயர்ஸ்ல படம் பண்ணா ஓகே ரைட்டு. அந்த காலத்துல நிறைய பேர் தியேட்டர் பார்த்துருப்பாங்க. ஓகே, விடிவி அது ஒரு தேட்டர்ல மட்டும் தான் ஓடுது எனக்கு தெரிஞ்சு. முன்னாடியெல்லாம் தேவையானு எனக்கு தெரியல. ஏன்னா அது கரெக்டா டிஜிட்டல் ஏரால் தான் வந்துச்சு. 3யும் அப்படிதான். 3லாம் கரெக்டான டைமிங் தான் வந்துச்சு. எல்லாருமே சினிமா போற டைம்ல தான் வந்துச்சு. வாரணமாயிரமும் அப்படிதான். வாரணமாயிரம் நானே 3 தடவை தேட்டருக்கு போயிருக்கேன். இதுக்கு தான் ரீலீஸ் தேவையான்னு தெரியல. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இப்போ அதே கண்டது ஒரு டிஃபரெண்டான ஜேர்னல் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ அது பெருசா ரீச் ஆயிருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது படம் எடுத்து அதை ரீமாஸ்டர் பண்ணியிருந்தா மேபி நம்மளுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இவங்க பாட்ட படத்தை பாக்குறதுனால என்ன பண்றாங்கன்னா, ஆடியன்ஸ் அவங்க படம் பார்க்க போற மாதிரி தெரியல, அந்த சாங்காகவோ அங்கங்க அந்த மொமெண்ட்டுக்காகவோ போயிட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஒரு மாதிரி பார்ட்டி அது மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சு தியேட்டர். அதனாலவே ஒரு மாதிரி டிசப்பாயிண்டா இருக்கு. புதுசா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் பார்த்தாலும் அதுக்கான இடமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பேசிட்டே இருக்காங்க போல, ஏதாவது வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, அங்க வந்து டிக்டாக் பண்றாங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸுமே போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்றாங்க. தெரியல இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இது யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்டா அப்படியே வந்துட்டே இந்த மாதிரி இருந்துச்சு. போட்டிக்கு பண்ற ஒரு படம் ரீரிலீஸ் ஆகுது, அதுல வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் வருது அப்படிங்கிறப்போ அந்த டைம்ல அந்த படத்தை இது பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன். அது பிசினஸ் தானே, இதுவும் ஒரு டைப் ஆஃப் பிசினஸ் தானே, அதுல இருந்து எதுவும் இல்லை. பட் ஆனா அது என்ன சொல்றது, நீங்க சொல்ற மாதிரி கல்ட் கிளாசிக் பிலிம்ஸ் வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம நிறைய படங்கள் அந்த டைம்ல அந்த படம் நல்லா இருந்தது, அது வந்து இப்ப அந்த டைம்ல ரிலீஸ் ஆன படம், அந்த டைம்ல அது வந்து ஆக்டபிளா இருந்தது. அந்த படத்தை இப்ப ரீரிலீஸ் பண்றப்ப இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த அன்னைக்கு கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா டிவில நிறைய தடவை போட்டு சலிச்சு பார்த்து பல படங்களை ரீலீஸ் பண்றாங்க. இப்ப கூட கில்லி எல்லாம் ரீரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டால எல்லாம் ஒரு இது போயிட்டு இருக்கு. மேபி அதையும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரத்த கண்ணீர் இல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு பழைய படம் அந்த டைம்ல டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண நம்ம சேனல்லே நம்ம ஒரு இது பண்ணிருப்போம். அந்த நாள்ல ஒரு படம், அந்த படம்லாம் சூப்பரா இருக்கும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த டைம்ல அது எப்படி இருந்திருக்குங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை விட்டுட்டு இதே மாதிரி திரும்ப திரும்ப இந்த படங்களே நல்ல படங்கள் தான், எதுவும் மோசமான படங்கள்னு நான் சொல்லல. பட் அந்த டைம்லயே நம்ம கொண்டாடிட்டோம். நம்ம ரீரிலீஸ் பண்ற படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடாத படங்களை எடுத்து கொண்டு வந்தோம்னா கரெக்டா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் பாக்குறப்போ அந்த ரீரிலீஸ்ல பாக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. நான் வாரணமாயிரம் தியேட்டர்ல தான் பார்த்தேன். அந்த டைம்ல எனக்கு நல்லா இருந்தது, டிவில பார்த்தப்போ எல்லாமே நல்லா இருந்தது. பட் தியேட்டர்ல போய் ரீரிலீஸ் பண்ண டைம்ல நான் போய் பார்த்தப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நான் உட்காந்துட்டேன். தியேட்டர்ல நல்லாவே எனக்கு போச்சு.
செகண்ட் ஹாஃப் ரொம்பவே லேக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என்னால உட்காரவே முடியல செகண்ட் ஹாஃப்ல. பல பல இடத்துல வெளியே வெளியே போயிட்டு வந்தேன். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரிதான் அந்த ஒரு சாங், அந்த அவன் என்ன அந்த அஞ்சல சாங்கு, அந்த அடியை கொண்டு சாங்கு, முன்தினம் சாங்கு, இந்த சாங்க்கு மட்டும்தான் தேட்டர் வைப்ரண்டா இருக்கே தவிர மத்தபடி எந்த நேரத்துலயுமே தேட்டர் வைப்ரண்டா இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த டிக்டாக் இதுக்கு பண்றாங்க, அது பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்கிறதா, அதுவும் தப்பு இல்லை. பட் எல்லா இடத்துலயும் அது வைப்ரண்டா இருக்கணும்ல. ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தை தேட்டர்ல பாக்குறப்போ டான்ஸ் ஆடுறோம், அது எல்லா டைமும் வைப்ரண்டா இருக்கிறப்போ மத்த நேரங்கள் அந்த வைப்ரண்ட் கிடைக்கவே மாட்டேங்குது ரீ ரிலீஸ். ஸோ அது ஏன் என்னன்னு ஒண்ணுமே புரியல. இது தேவை. அதான் நான் சொல்ற மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ரொம்பவே அடிவாங்க. ஏன்னா இந்த தடவை ரீ ரிலீஸ்ல டிசம்பர்ல வாரணமாயிரம் வந்தது, நிறைய சின்ன படங்கள் வந்தது. வருஷ கடைசிங்கிறதுனால நிறைய சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்காம ஒரு ஒரு படத்தோட ஹீரோ வந்து பிரஸ் மீட்லயே சொல்லியிருந்தாரு, எங்களுக்கே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, இதுல நீங்க வேற வந்து இது பண்றீங்களே. முத்து எல்லாம் நாங்க அப்ப அந்த டைம்ல நீங்க எல்லாம் சம்பாரிச்சுட்டு போயிட்டீங்களே, முத்து படத்தை தான் அவர் சொன்னாரு. அந்த டைம்ல நீங்க எல்லாம் சம்பாரிச்சிட்டீங்க, பெரிய ஹிட் அந்த படம், மறுபடியும் ஏன் திருப்பி அதை கொண்டு வரீங்க, எங்களுக்கு தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது, நாங்களும் இது பண்ண மாட்டேங்கிறோம். உண்மை அதுதான், தேட்டர் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதுல. இந்த இது ஒரு பெரிய பிரச்சனை ரீ ரிலீஸ்ல. அதான் ஏன்னா இங்க மட்டும்தான் அப்படியா, எனக்கு அது சரியா தெரியல. அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியல. இப்போ சென்னை மட்டும் வச்சு பேச முடியல. தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு தெரியல, மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஒரு தேட்டர் எடுக்கிறாங்க, அதை மட்டுமே காரணம் சொல்லுங்க. எனக்கு ஏன்னா ஓகே நீங்க ரீலீஸ் பண்ணுங்க, அது பிரச்சனை கிடையாது, ஓகே அதெல்லாம் ஒண்ணு. பட் இந்த மாதிரி சின்ன படம் நிறைய பெண்டிங் இருக்குல்ல. இது இப்போ எப்படி சொல்றது, இப்போ சபாநாயகன் தேட்டர் கம்மியாயிடுச்சு, வெற்றிலாம் அது ஓட்டவே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா சபாநாயகன் ஓட்டணும்னு நான் கூட தெரியல. பட் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்த மாதிரி சொன்னாங்க. பட் படத்தை பத்தி நானும் யாரும் ரிவ்யூ நல்ல ரிவ்யூ தான் வந்துச்சு. அப்புறம் இவரு வித்தார்த்தோட 1000 பொற்காசுகள்னு ஒரு படம் வந்தது, அதுவும் நல்ல ரிவ்யூ இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரீரிலீஸ் பண்றது தப்பு இல்ல. இவ்வளவு படங்கள், புது படங்கள் வர்ற டைம்ல ஒரு பழைய படத்தை நம்ம எடுத்துட்டு வர்றோங்கிற அந்த இதுதான் பிரச்சனை. ஒரு எந்த டைமுமே ரிலீஸ் டைம் எதுவும் இல்லாத ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படிதான் போகும். அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த 90s எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் வந்து வாரத்துக்கு ஒருக்கா படம் எல்லாம் வராது இல்ல, ரொம்ப டைம் எடுத்துதான் ஒவ்வொரு படங்களும் வரும். ஸோ அதனால ஒரு படத்தை திருப்பி தியேட்டர்ல வருமானம் வரணுங்கிறதுக்காக பழைய படத்தை திருப்பி ஓட்டுவாங்க. இப்பதான் வாரத்துக்கு ஒரு படம், நான் 2 நாளைக்கு ஒரு படம், 4 நாளைக்கு ஒரு படம் வந்துட்டே இருக்கே. அப்புறம் எதுக்கு இந்த ரீ ரிலீஸ்ங்கிற கான்செப்ட் தான் எனக்கு புரியல. இன்னொரு விஷயம்னா, இது எப்படி தியேட்டர் ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு ஃபுல்லா தெரியல. உள்ள போனாம வீட்டு அது எப்படி வாங்குறாங்க, என்ன பேசிஸ், இப்ப இது வாங்கி ஓட்டுறதுனால இவங்களுக்கு பைசா வருதா, இல்ல அதுல இருந்து ஏதாவது பாக்குறாங்களா என்னன்னு எனக்கு சரியா உள்ள யாரா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். இதை வச்சு இவங்க எப்படி என்ன பேஸ்ல வாங்குறாங்க, என்ன எத்தனை ஷோ ஓட்டுறதுல என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க, எதுல பண்றாங்க ஒன்னும் தெரியல. நான் என்ன சொல்றேன், அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஆக்சுவலி இது இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல, ஹாலிவுட்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவதாரெல்லாம் அத்தனை தடவை ரீ ரிலீஸ் ஆகி அது கலெக்ட் பண்ண படம் தான் ஃபைனல், அதுதான் ஹையஸ்ட் கிராசிங்னு சொல்றாங்க. ஸோ அது அத்தனை தடவை ரீ ரிலீஸ் ஆகி கலெக்ட் பண்ண காசு தான் அவங்க கூகுள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. பாலிவுட்ல பெருசா போன மாதிரி தெரியல. பட் ரீசெண்டா கொரோனாக்கு அப்புறம் வேற வழி இல்லாம படம் வந்துட்டு ஏற்கனவே அவங்க கிட்ட இருந்த படங்கள் வந்துட்டு மேபி அதோட ஃபேன்ஸ் அட்லீஸ்ட் வருவாங்க, புது படம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு தெலுங்கு சைட்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க இது. ஸோ தெலுங்குல ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆச்சரியம்னா, கிட்டத்தட்ட ஒரு மீடியம் பட்ஜெட் படம், அதாவது ரொம்ப ஸ்டாராவும் இல்லாம ரொம்ப லோவாவும் இல்லாம ஒரு மீடியம் ஹீரோ நடிச்ச படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன கலெக்ட் ஆகுமோ அதை விட பயங்கரமா கலெக்ட் ஆச்சு. தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல மட்டும் இல்லாம ஓவர்சீஸ், அதுக்கப்புறம் மெயினான ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, நார்த், இப்ப சவுத்ல பாத்தீங்கன்னா சென்னை, பெங்களூரு, அதுக்கப்புறம் கேரளா, தமிழ்நாடு, இந்த மாதிரி அதாவது தெலுங்கு படம் மத்த ஸ்டேட்லயும் கலெக்ஷன் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப சோ இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டார் படம் கலெக்ஷன் அடிக்குது. அப்புறம் இது தியேட்டருக்கெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா, அவங்களுக்கு டிக்கெட்ஸா பெருசா கலெக்ஷன் அடிக்காது. ஏன்னா அவங்க டிக்கெட் ரேட்டே கம்மி பண்ணி தான் விற்பாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியா. அவங்க ஏற்கனவே லைசன்ஸ் ஸ்டேடியம் ஒரு பர்டிகுலர் ப்ரொடியூசர் கிட்ட இருக்கும், ரீ ரிலீஸ்ன்றதுனால கம்மியான விலைக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த விலைக்கு இந்த ரேட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர்ஸ் வாங்கிட்டு கேடிஎம் கிளியர் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மெயினா எங்க வரும்னா, கூட்டம் வர வர இந்த பாப்கார்ன் அண்ட் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இன்டர்வல்ல இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்க்கிங் செலவு, இதுதான் அதிகமா அவங்களுக்கு தியேட்டருக்கெல்லாம் இதுதான் லாபம். இப்ப 3A எப்படி ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ போட்டாங்க, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. பாப்கார்னும் சரி, அதே தியேட்டர்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு புது படம் போட்டிருக்காங்க, அது கூட்டமே இல்ல. இங்க பயங்கரமா தமிழ்ல பூமானது தான் 3 தான். அதுக்கு முன்னாடியே வாரணமாயிண்ட அதெல்லாம் ஒரு ஷோ தான் இருந்துச்சு. ஆனா இது மெயினா ஒரு புது படம் ரிலீஸ் பண்ணா என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்களோ அதெல்லாம்
எல்லாமே பண்ணாங்க. ஸோ ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது ஷோ போட்டாங்க, அதுவும் ஃபுல்லு. 3வது நாள் 5 ஷோ போட்டாங்க, அதுவும் ஃபுல்லு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஓட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஃபுட்ஃபால்ஸ்ல கமலா சினிமாஸ்ல தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. 2023ல ஃபுட்ஃபால்ஸ்ல அந்த தியேட்டர்ல வந்த அதிகமான ஃபுட்ஃபால்ஸ் 3யும் டாப் 10ல வந்துருச்சாம். அப்ப இப்ப தியேட்டருக்கெல்லா இது லாபம் வந்துருது, ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஷேர் கொடுப்பாங்க கண்டிப்பா. சோ அவங்களுக்கும் லாபம். அப்ப புது படம் வரும்போது அந்த படத்துக்கு கூட்டமே இல்லை. இந்த படம் ரீ ரிலீஸ் ஆனாலும் எல்லா ரீ ரிலீஸ் படத்துக்கும் போறது இல்லை. ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ஸ்ல முத்து ரிலீஸ் பண்ணாங்க, அளவந்தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதை விட 3 வந்துட்டு ஒரு பயங்கரமான நம்பர்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட. அவர் நம்பர்ஸ் எல்லாம் ட்விட்டர்ல கூட போட்டிருந்தாரு அந்த தியேட்டர் ஓனரு. சோ இது பூம் ஆன உடனே அப்ப நம்ம எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு வல்லவன் ரிலீஸ் பண்ணலாம், இதுக்கு ஆப்போசிட்டா அதே தியேட்டர்ல வல்லவன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசி போஸ்டர் எல்லாம் கூட விட்டாங்க. சோ இது பூம் ஆகுறதுனால கண்டிப்பா இது ஆகவே கூடாது அப்படின்றது என்னோட பாயிண்ட். ஏன்னா நீங்க தெலுங்கு ஸ்டேட்லயும் சரி இல்ல ஃபாரின் கண்ட்ரிஸ்லயும் சரி, அங்க வந்துட்டு தியேட்டரிக்கலாவே நிறைய இருக்கு. அங்க வந்துட்டு புது படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஸ்கிரீன்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு ரீ ரிலீஸ் படம் ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த ஸ்கிரீனுக்கும் பிரச்சனை இல்லை, இங்க புது படத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல என்ன ஆகுதுன்னா இருக்கிறதே ரொம்ப மினிமலான ஒரு நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ். புது படமும் நிறைய ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட தெலுங்குல மற்ற ஸ்டேட்ஸ்ல அதிகமான தியேட்டர்ஸ் இருந்தாலும் அங்கேயும் அவ்வளவு படம் ரிலீஸ் ஆகுறது இல்லை. 2023ல 240+ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப ஆவரேஜா வாரத்துக்கு 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆகுது. சோ இவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துக்கு ரெகக்னைசனே கிடைக்காம போயிடுது நல்லா இருந்தாலுமே. இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் வந்துட்டு சபாநாயகன் இருக்கட்டும், இல்ல நிறைய படங்கள் வந்துட்டு நல்லா இருந்தாலுமே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. மத்த படங்கள் ஃபியூச்சர்ல அந்த டேட்ல பர்டிகுலர் டேட்ல அந்த படம் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தாலும் ரீ ரிலீஸ் பிரச்சனையால இதுவே ஃபுல்லா போயின்னு இருக்கு, எங்களுக்கு வேணான்னு நிராகரிக்கிறாங்க அப்படின்றது மாதிரி கேள்விப்பட்டேன். சோ இது தேவையில்லை. அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி 2024ல இன்னும் இந்த இந்த இது ஃபேன் இந்த சீடு வந்துட்டு அதிகமாக போகுது அப்படின்றது தான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சா மத்த ஸ்டேட்ல எனக்கு பெருசா தெரியல, பட் தமிழ்நாட்டுல இது கம்மி ஆகணும். இன்னொன்னு ஆடியன்ஸும் வராங்க. ஆடியன்ஸ் வரலன்னா கண்டிப்பா அவங்க ரீ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அட் எண்ட் ஆஃப் தி டே இது பிசினஸ் தானே. எல்லா ரீ ரிலீஸ் படத்துக்கும் வர்றது இல்ல, பட் அவங்க மிஸ் பண்ண நிறைய அப்போ ஓடிச்சோ இல்லையோ அதை ரீ ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா வராங்க. எஸ்பெஷலி 2023ல 3 படத்துக்கு இன்னும் சில படத்துக்கு பயங்கரமான ஓப்பனிங்கும் கிடைச்சிச்சு, லாங் ரன்னும் கிடைச்சிச்சு. ஸோ ஆனா இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு லைட்டா ஒரு சாபக்கேடு தான். தியேட்டர்ஸ் நிறைய இருந்தா பிரச்சனை இல்லை, ஒரு பர்டிகுலர் தியேட்டர்ல மட்டும் ரிலீஸ் ஆனா பரவாயில்ல. வேற தியேட்டர்ல நல்லா ஓடுதே அப்படின்னு நினைச்சுக்கின்னு மத்த தியேட்டர்காரங்களும் அதை ஃபாலோ பண்றாங்க. நான் ரீரிலீஸ் பண்றோம் கொஞ்சம் அதை ரீமாஸ்டர் பண்ணி ஒரு சவுண்ட் குவாலிட்டி பெட்டர் பண்ணி ஏதோ ஒன்று ப்ரொடியூசர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டு கம்மியான செலவுல ரிலீஸ் பண்றாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி சந்தோஷ் ப்ரோ கூட அன்னைக்கு சொல்லியிருந்தாரு, நான் வேற வழியே இல்லாம அந்த படத்துக்கு போனேன் அப்படின்ட்டு. அதே ரீ ரிலீஸ் படம்னா நம்ம கண்டிப்பா ஏற்கனவே இது பார்த்திருந்தாலும் நம்ம தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு போயிடுவோம். அதே வேற வழியே இல்லாம புது படத்துக்கு போய் அது நல்லா இருந்து மவுத் டாக் வந்து நல்லா பரவிச்சுன்னா நல்லா தான் இருக்கும். பட் இது எனக்கு பர்சனலா இது சரி பட்டு வரல. ஆனா இது நிக்க போறது கிடையாது, இன்னும் லாங் ரன் தான் போக போகுது. சின்ன படங்களை தான் இது பெருசா பாதிக்குது, அதுதான் உண்மை மெயின் ஃபேக்ட். பெரிய படங்கள் வர்றப்ப அந்த படங்கள் வராது. அவங்க சொல்லும் போது என்ன புரிஞ்சுன்னா, ஓகே அது அதுலயே அவங்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்கு அப்படின்னும் போது அவங்க அது நித்த போறது இல்ல. இதுல வந்து ஒரு அதே மாதிரி தனுஷ் படம் ரீசானா சிம்பு படம் இது பண்றது, கமல் படம் ரீசானா ரஜினி படம் பண்றது, இன்னமும் ஆக்டருக்குள்ள பிரச்சனை இருக்கா தெரியல, அந்த ஆடியன்ஸ் இன்னும் பிரிச்சு வைக்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா எனக்கு வல்லவன்னா ரீலீஸுங்கான ஒருத்தே கிடையாது. என்னதான் பேசணும் அதெல்லாம் எனக்கு இப்போ 3 குணம் சரி ஓகே, அது ஏதோ ஒரு மியூசிக்கல் மெட்டீரியல் அப்படின்னா கூட வல்லவனே சாங் நல்லா இருக்கும் இல்லைன்னு சொல்லல. பட் ஒரு எப்படி அதை இது பண்ணிக்கிறான்னு தெரியல, அதுக்கும் போய் என்ஜாய் பண்றாங்க. நம்ம அதையும் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி வியாபார ரீதியா தான் பாக்குறாங்க. அதனால சின்ன படம் ஒரே வாரத்துல எடுத்துறாங்க. அந்த புதுசா வர படம் அவன் என்ன நினைச்சு படம் எடுத்திருப்பான், அந்த ஒரு வாரம் அவன் என்ன சொல்றான், இந்த படம் ஓட்டுற அந்த 5 ஷோ இப்ப 4 ஷோ இப்போ 3 ஓட்டுறாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி 3 ஷோ அந்த புது படத்தை ஓட்டு ஒரு ஷோ ஓட்டும் போது அது பெருசா பாதிக்கும். இப்ப 4 ஷோ 3 ஃபில் பண்ணும்போது அந்த சின்ன வர படம் இருக்குல்ல, அந்த படத்தோட அங்கிருந்து பார்த்தா தெரியும் அவங்களுக்கு, என்னடா இது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், இப்ப அதை எடுத்து பண்ணும்போது அவன் மாறலாம் ஒரு மாதிரி உட்காந்துட மாட்டான். பழைய படம் வந்து நம்ம அடிச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஸ்டார் வேல்யூ இல்லாத ஒரு படம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சா ரீ ரிலீஸ்ல கேட்டா இல்லைன்னு சொல்லுவான். இங்கேயுமே அந்த ஸ்டார் வேல்யூ அந்த அமௌண்ட் தான் பேசுறத தவிர ஒரு நல்ல படம் இது வந்து ஸ்டார் வேல்யூ இல்ல அப்படின்னு இருந்தாலும் அந்த டைம் நல்லா வந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நல்லா வந்து ஜிவி சொல்லலாம். ஜிவி வந்து ரீ ரிலீஸ்க்காக சொல்ல ஒரு ஸ்டார் வேல்யூவே கிடையாது, பட் ஒரு நல்ல ஒரு
ஊகியன் த்ரில்லர்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஒரு 2095 அந்த மாதிரி இல்ல 2005 வந்து ஒரு படம் இருக்கு. இந்த படம் வந்து அப்ப யாருமே பெருசா அவங்களுக்கு ரீச் ஆகல. சோ அது முன்பெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு அந்த டைம்ல அந்த ப்ரொடியூசருக்கும் பெருசா சம்பாதிக்கிற படம் மாதிரி ரிலீஸ் ஆச்சுன்னா ஒருத்தர் நம்மளும் போய் பார்ப்போம். சரி அப்ப எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப போனன்ற மைண்ட் செட்டே வரல எனக்குமே. நான் ஆளவந்தானே விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ஆளவந்தான் போனது இருந்துச்சு. அவங்க 1/2 hour கட் பண்ணியிருந்தாங்க, தானம் எடிட் பண்ணியிருந்தா கட் பண்ணியிருந்தாங்க, ரீமாஸ்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதுவுமே அந்த படம் நான் ஃபுல்லாவும் பார்க்கல. சரி அப்ப போய் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகும்போது ஸ்கூல் பையன் கூட கிடையாமா ஸ்கூல்ல ஏதோ படிச்சிருந்தேன். பட் ஆனா அது கூட முத்து வருது. அதுக்கப்புறம் அண்ணா இது நாயகன் பேசியிருந்தாங்க. என்னென்னமோ பேசுனா எனக்கு புரியல. எனக்கு போற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சு. அப்படி சரி அது நம்ம ஏதாவது புது படம் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னா பார்க்க வேண்டிய படம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டேன். பட் இது ஆரோக்கியமா அது சொல்ற மாதிரி நம்மளுக்கு ஆரோக்கியமானு தெரியல. பட் ஓகே போறாங்க பாக்குறாங்க என்ஜாய் பண்றாங்க. அது என்ஜாய் பண்றாங்களா இல்ல சோ கால்டு என்ஜாய்மெண்ட் மாதிரி ஆயிப்போச்சு. இது போனாதான் நான் ஏது இது என் கூட இப்போ ஒரு பெரிய ஃபிட் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு ஒரு பையன் ஒர்க் பண்ணிருக்கேன். அவனும் போயிட்டு வந்து என்ஜாய் பண்ண ஃபீல் பண்ண மூடி பண்ணாங்க. ஓகே எல்லாருமே அந்த பர்சனல் எமோஷனல் கனெக்ட் ஆகலாம் போய் பார்த்துட்டு வராங்கன்னு தெரியல. பட் இது மற்ற படம் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. சொன்ன மாதிரி ஒரு தேட்டர்ல பண்ணா ஓகே, நான் ஜிகேல பண்றேன், நான் வெட்டியில பண்றேன் வரதராஜல பண்றேன் அப்படின்றதுதான். இதே பெரிய பிஆர் பண்ண மாட்டாங்க. நல்லா வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பிஆர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ அவங்களுக்கு தெரியுது இது எங்க பண்ணா யாரு இதுலயுமே எனக்கு இன்னும் ஒரு மாதிரி பொலிட்டிக்கலா ஒரு மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நம்ம எல்லாத்தையும் யோசிக்க தேவை. இருந்தாலும் ஏன் அது பெரிய பெரிய ஒரு எனக்கு தெரியல பிவிஆர்ல என்ன மாதிரி படங்கள் ரீலீஸ் ஆகுதுன்னு தெரியல. பிவிஆருக்குன்னு தனியா ஒரு ஷோ கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஐடியா தெரியல. சின்ன சின்ன இந்த மாதிரி எல்லாரும் வர தியேட்டர்ல தான் அதை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு யங் ஜென்ரேஷனை டார்கெட் பண்ணி பண்றாங்களான்னு தெரியல. அது எப்படின்னே எனக்கு தெரியல. அவங்களுக்கு கூட்டு கேட்ட ரீலீஸ் பண்றவங்க கூட்டு கேட்டதான் தெரியும் ஏன் பண்றீங்க எதுக்கு பண்றீங்க. பட் எப்படி பார்த்தாலும் அதுவும் ஒரு ஸ்டார் வேல்யூ. ஒரு பெரிய படத்தை தான் ரீரிலீஸ் பண்ண தயாரா இருக்காங்க. ஒரு சின்ன படம் ஒரு ஸ்டார் வேல்யூ இல்லாத படத்துக்கு யாருமே போறதும் இல்லை ரீரிலீஸ்ல கூட. அதுதான் இங்க இது பெரிய ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே அவர் இறந்துட்டாரு பெரிய. ஆனா அவரு அதை விட நிறைய படம் நல்ல பெட்டர் படம் எல்லாம் இருக்கு. யாருக்கு விஜயகாந்த் நம்ம பார்த்து வியந்த படங்கள்லாம் இருக்கு. இது ஒரு த்ரில்லர் ஒண்ணு இருக்கும். அதான் அந்த டைம்ல பெரிய எந்த அளவுக்கு ஒருத்தர் நான் சொல்றேன் ரீலீஸ்க்கான வேல்யூ இருக்குமான்னு ஒரு டவுட் வந்துச்சு. அந்த கேள்விதான். மற்றபடி ஒரு ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படிலாம் கிடையாது. இப்ப வந்து ஊங்கலாம் சொன்னா நம்ம சாலிதான் நான் போய் பார்த்திருப்பேன். ஒரு நைட் ஷோ போய் நைட் ஷோ மட்டும் அது ஓடுதுன்னா அது நமக்கு ஒரு குரூப் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஒரு மாதிரி ஈஸியா வச்சிருக்கோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே கண்கள் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அந்த இது ரோஸ்மன் எஃபெக்ட் பண்ணாங்களா அந்த படங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதெல்லாம் அவங்களோட ஒரு ரெடியா இல்லையான்னு தெரியல. மேபி இதுக்கப்புறம் பண்ணுவாங்களான்னு தெரியல. சொன்ன மாதிரி தெரியல. தியேட்டர்ஸ் கம்மியா இருக்கும்போது இப்ப இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. அதெல்லாம் பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கும். பட் இதுனா ஃபேன்ஸ் பிளஸ் ஃபேமிலியும் போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவ்வளோ கலெக்ட் ஆகாது. அப்புறம் ஸ்டார் படங்கள்னு சொல்லும்போது தெலுங்குல 7 ரெயின்போ காலனி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஸ்டார் படம் கிடையாது. பட் ஸ்டார் டைரக்டரு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 1 crore மேல கிராஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி கல்ட் கிளாசிக் பயங்கரமா ஹிட்டான படங்கள் இல்ல வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார் படங்கள் அப்படிதான் ரிலீஸ் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அது ஏன் போய் பாக்குறாங்கன்னு தெரியல. ஒரு நாள் ஓகே 2 நாள் ஓகே கண்டினியூஸா அவ்வளோ பேரு அவ்வளோ மாசு புது படங்களை விட்டுட்டு பார்த்ததே பார்க்கும்போது மேபி அந்த தியேட்டரிக்கல் எஃபெக்டா இல்ல சும்மா மொபைல்ல வீடியோ எடுக்கிறதுக்காக நம்மளும் போய் பார்த்துருக்கோம்னு தெரியல. என்னன்னு தெரியல. அது நம்ம மேபி ஃபியூச்சர்ல இது மாறணும். இப்படியே இருக்க கூடாது. ரீரிலீஸ் பத்தி என்னன்னா ப்ரோ, இப்போ வந்து அந்த டயத்துல வந்து கல்ட்டா ஒரு மூவி இருக்கும். அப்போ வந்து ரசிக்க தெரியாம இல்லைன்னா அந்த டயத்துல நம்ம வந்து ரொம்ப சின்ன வயசுல இருப்போம். அது அப்போ வந்து தியேட்டர்ல போய் பார்க்க முடியாத இப்போ வந்து தியேட்டர்ல போய் அனுபவிக்கிறோம்ல. அதனால ஓகே நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்ஃபார்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி டாப்பிக்கை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிலிம் மேக்கிங் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிற டாபிக்ஸ் நீங்கள் எதனா இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஒரு வீடியோ அட்லீஸ்ட் போட்டுடுறோம். மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம் பட் கண்டிப்பாக போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதை மறந்துடாதீங்க. சீன்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்தினு இருக்கோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.